Hi guys, welcome back to my YouTube channel. நான் தான் உங்கள் வெஸ்டர்ன் பைலட். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ப்ராடக்ட் ஷூட்டிங் இல்லைனா நீங்கள் வந்து ரிங் லைட் பார்த்துருப்பீங்க தெரியுமா? நம்ம ரிங் லைட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரிங் லைட் வரையும் கேப் இருக்கும், அதில் ஃபோன் மாட்டு இப்படி எடுப்போம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லாப் லைட்னு வந்திருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு. பட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டேன். என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டேன், ரிவ்யூ போட போகிறேன்னு. பட் இவ்வளோ நாளாகியும் நான் போடாத காரணம் பார்த்திங்கன்னா என்னோடய வண்டி வந்ததுனால அந்த ஒர்க்கில் நான் பிஸியாக இருந்ததுனால இந்த வீடியோ நான் எடுத்து போட முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்லாப் லைட் வீடியோ தான் இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதோட லைட் விசிபிலிட்டி எப்படி இருக்குது, ரிங் லைட் பெஸ்ட்டாக இல்லை இந்த லைட் பெஸ்ட்டான்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ காட்ட போகிறேன். அண்ட் நான் ஒரு செட்டாக வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டாண்டு. இது உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட டேபிள்லையோ சேர்லையோ இதெல்லாம் மாட்டிட்டு கிளாம்ப் மாதிரி இப்படி மாட்டிட்டிங்கன்னா மேலே ஸ்டாண்ட் வச்சிங்கன்னா டாப் ஆங்கிள்லேருந்து வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ செட்டாக தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 ப்ராடக்ட்டையும் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது, அதோட மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி இருக்குது, அப்புறமா லைட் விசிபிலிட்டி எப்படி இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் இந்த ஸ்டாண்டும் இந்த லைட்டும் ஃப்ரண்ட்டில் வச்சு அந்த லைட்டில் பேசி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த லைட் கண்டிஷனுமே இல்லை. நான் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்ருக்கேன். நேச்சுரல் லைட் தான். ஸோ அதனால் இருட்டான இடம் இங்கே இல்லை பகலில். ஸோ இருந்தாலும் நான் வந்து இது ஜன்னல்லாம் சாத்திட்டு இந்த லைட்டு போட்டுட்டு இதில் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு போய் அன்பாக்ஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், நான் வந்து வைட் ஆங்கிளில் தான் வச்சுக்கிறேன். அல்ட்ரா வைட் போயிட்டேன்னா மொத்தமாக ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பாக்ஸ் வரைக்கும் கரெக்டாக தெரியுற மாதிரி ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 300 டே வாரண்ட்டி வரும். இதில் ஸ்லாப் க்ளோ லைட்டு, ஸ்லீக் அண்ட் ஸ்டெடி, ஒயிட் டெம்பரேச்சர் ரேஞ்சு, ஈஸி பிளேஸ்மெண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க் ஸ்டாண்ட் இதிலே ஒரு இன்க்ளூட் ஆகும். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் முன்னாடி காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த டெஸ்க் ஸ்டாண்ட் வர இந்த டெஸ்க் ஸ்டாண்ட் வர நான் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ்ஸு, அப்புறம் எங்கே இம்போர்ட் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி இது. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாரண்ட்டி. ஸோ நம்ம டேரெக்டாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எடுப்போம். ஓகே, ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக்கில் ஒன்று, ஒயிட்டில் ஒன்று. அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தான் இதில் சூப்பர். பார்த்தீங்கன்னா இதான் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். அவ்வளோதான். உங்களுக்கு என்ன தேவை, ஆன் ஆஃப், பிரைட்னஸ் டவுனு, கலர் ஸ்விட்ச்சு, பிரைட்னஸ், அவ்வளோதான் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். அண்டு சண்டு கொடுக்காம பேப்பர் வேஸ்ட் பண்ணல. ஸோ தட் இஸ் கிரேட். அண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதை போக போக எதுக்கு மாட்டுறதுன்னு யூஸ் ஆகும் சொல்கிறேன். இதான் நம்மளோட ஸ்டாண்ட். ஓகேங்களா, இதான் நம்மளோட ஸ்டாண்ட். ஸோ இதுவும் சைடில் வச்சுருவோம். ஓவராக கரெக்டாக பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா டெஸ்க் ஸ்டாண்டோட பேஸ் இது தான். ஸோ இதுவும் நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டாண்டில் மாட்டுறதுக்கான மொபைல் மவுண்ட்டு இதில் 3 போட்டிருக்கோம். சரிங்களா. அண்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெஸ்க் ஸ்டாண்டுக்கான ஒரு ராடு. ஓகே, அண்டு பாக்ஸில் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை. இவ்வளோ தான் பாக்ஸோட கண்டென்ட்ஸ். இப்போ நம்ம ப்ராடக்ட்டுக்கு டேரெக்டாக ஜம்ப் ஆகிடுவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ள இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட்ஸ் நான் வெளியே வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ராடு, இது கனெக்ட் பண்ணுறதுக்கான ராடு இது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட மெட்டீரியல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதோட மெட்டீரியல் சொல்ல போனால் இன்னும் ஒரு ஸ்டர்டியாக இருக்குன்னா இந்த 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 மெட்டீரியல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன சொல்கிறதுங்க, இது மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ராடை நான் பார்த்ததே இல்லை. இது அடித்தா அவ்வளோதாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்ணாடியிலேருந்து எல்லாமே உடஞ்சிரும் போல இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது. அண்ட் இந்த பழுப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஹாலோ தான் இந்த பழுப்பு. இது வந்து இதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஹாலோ. கண்டிப்பாக எதனா தட்டிங்கன்னா கொஞ்சம் பெண்ட் ஆகும். பட்டு வெயிட் வைஸ் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா அந்த டெஸ்கில் வைக்கிற பிளேட், இதோட குவாலிட்டி பக்கா. சரிங்களா. இங்கே பார்த்திங்கன்னா இதோட அந்த க்ரியோன்ட்டு அந்த லோகோ அதில் எம்போஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இது ஆமாம் மெட்டல் தான் இதுவும். பட் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்டிங் கொடுத்துருக்காங்க, என்னென்னா அது நகராமல் இருக்கிறதுக்காக. இது பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்டாண்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா லாக் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஸ்டெப் லாக் மாதிரி இருக்குது பாருங்கள் இதுலேயே. சரிங்களா, ஸ்டெப் லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான். குவாலிட்டி வைஸ் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஸ்டாண்டு இந்த இழுத்து இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கல. பட் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 60 மார்க் கொடுக்கலாம். அண்ட் நம்ம லைட்டுக்கு வருவோம். இந்த மாதிரி லைட் நான் ஏன் எல்லாருமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் வாங்குறதுக்குன்னா, ரிங் லைட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனை ஃபில் பண்ணாது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு லைட் எரியுதுனால ஃபில் பண்ணும். இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா லைட்டுக்கு எப்படி ஷைன் அடிக்குது.
ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட் பாக்ஸ் லைட் ஃபீலிங் கொடுக்கும். ஒரு ஹார்ஷ் லைட்டிங் உங்களுக்கு ஃபேஸில் அடிக்காது, க்ளீனாக இருக்கும். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் ஃபினிஷில் அந்த பேட்டர்னில் ஹெக்ஸகனல் பேட்டர்ன் மாதிரி ஸ்கொயர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் பட்டன் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கூட ஓகே தான், பட் கொஞ்சம் ஃபிலிம்ஸியாக தான் இருக்குது லைட்டாக, அவ்வளோ ஒன்றும் வந்து ஃபிலிம்ஸியாக இல்லாத பாருங்க ஆடுது. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ராடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கானது. ஸோ எப்படி மாட்டணும்னு சொல்லி காட்டுறேன். இது சிம்பிள் தான். இது பார்த்திங்கன்னா நம்ம பவர் பேங்க்லேயே பவர் அப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க கேபிள். ஸோ பார்த்துக்கோங்க சைஸு, என் கைக்கு பார்த்துக்கோங்க சைஸு. ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப வந்து பெருசாக இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த லைட் நான் ஸ்டாண்டில் மாட்டிட்டு இந்த லைட் முன்னாடி உட்காந்து நான் பேசுகிறேன், உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். அதேமாதிரி வேறு ஆங்கிள்லேருந்து காட்டுறேன் இந்த லைட்டோட பவர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சரிங்களா, வாங்க அதை போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கீழே இருக்கிற டெஸ்க் பிளேட்டையும் இங்கே கொடுத்துருக்கிற ராடையும் நம்ம இப்போ வந்து இப்படியே ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டில் வந்து இது உட்காந்துரும். அண்ட் இது பார்த்திங்கன்னா இங்கே ஸ்க்ரூ பண்ணுற மாதிரிலாம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்களுக்கு க்ளீனாக பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க கேமராவிலே, ஸ்க்ரூ பண்ணுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது ஒரு டெக்னாலஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் ஒன்று காட்டினேன் பார்த்தீங்களா, டீ ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போய் இப்படி மவுண்ட் பண்ணிடணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் பாருங்கள், பின்னாடி இந்த காட்டுறேன்ல. ஸோ இப்படி இது போட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃபிக்ஸ்டு அது. அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ மாதிரி ஒன்று வருது பார்த்திங்களா, இதை வச்சு இதை டைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதை டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஸ்டாண்டில் இது நின்றுடும், முடிஞ்சு போச்சு கதை. இது நீங்கள் வந்து டேர்ன் பண்ணிக்கணும், அப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணுன்னா இது லூஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. நான் ஏன் லைட்டு காட்டினேன்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட், அதாவது இதை காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டீ ஸ்க்ரூ கொடுத்துருப்போம். என்னென்னா இது வந்து நீங்கள் இப்படி ஃப்ளாட் பண்ணிக்கலாம், இப்படி ஃப்ளாட் பண்ணிக்கலாம், இல்லை டெஸ்க் லேம்ப் மாதிரி இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பவர் மட்டும் இப்போ காட்டுறேன். ஸோ நான் டெஸ்க் லேம்ப் மாதிரி இப்படி வச்சுருக்கேன், சரிங்களா. இப்போ நான் வந்து ஒரு பவர் பேங்க் எடுத்துக்கிறேன். நான் தெரியவேணான்னு தெரியல, ஹலோ லைட் தான் முக்கியம், நான் தெரியலனாலும் பரவாயில்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து பவர் பேங்க்கில் அட்டாச் பண்ணிட்டேன், ஓகேவா. அட்டாச் பண்ணிவிட்டேன், பவர் பேங்க்கையும் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ பின்னாடி வர்ற லைட்டை நான் ஆன் பண்ணுறேன். ஸோ தெரியுதுங்களா, இது பார்த்திங்கன்னா கலர் டெம்பரேச்சர் மாற்றலாம். இது பார்த்திங்கன்னா கலர் மாறுது, ஏன்னா டேரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணோன்னா ஒரு மாதிரி டிஸ்டார்ஷன் ஆகும், அதனால தான் அப்படி காட்டுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக கலர் சேஞ்ச் ஆகுது, சட்டிலாக தெரியும். பார்த்திங்களா கலர் சேஞ்ச் ஆகுது என் ஃபேஸில் கூட. ஒயிட்டு, சன்செட் எல்லோ, ஒயிட்டில் டிம்மு, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். திருப்பி சன்செட் கிட்ட, திருப்பி சன்செட் மாதிரி, சன்செட்டில் டார்க் இது பியூர் ஒயிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஃபுல் பிரைட்னஸ்ஸு அப்படியே பட்டன் அழுத்தினே இருந்திங்கன்னா திருப்பி லோ, சரிங்களா. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இப்படி வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பேக் மாற்றி கொடுத்துனுக்கிறேன் சைடாக. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியணுக்காக தான் இந்த ஆங்கிளில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக வச்சு லைட்டு மூஞ்சி இப்படி வச்சு கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். என் கையை கூட நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபுல் லோ டிம்மில் வச்சுருக்கேன் பிரைட்னஸை. ஸோ பாருங்கள் என் கையில் என் ஃபேஸ்லேயும் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ இந்த லைட் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த லைட் வந்து எங்கேயுமே டிஸ்டார்ட் ஆகாமல் கரெக்டாக அந்த ஃபில் பண்ணும், ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து இப்படி வச்சிடுறேன். நான் சைடில் வைக்கிறேன், சைடில் இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு நான் வந்துட்டு ஓகே கலர் சேஞ்ச் பண்ணுறேன், ஆகுதுங்களா. பாருங்கள் ஃபேஸில் இது ஃபுல் டிம்மில் வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி சட்டிலான கலர்ஸில் நீங்கள் வீடியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் வந்து பக்காவாக சூட் ஆகும். ஸோ நான் வந்து பிரைட்னஸ் கொடுக்குறேன். ஆனால் அது செம்ம பிரைட்டாக இருக்குது, அதை நீங்கள் டேரெக்டாக பார்க்க முடியாது, அந்தளவுக்கு பிரைட்னஸ் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன், ஓகேங்களா. டிம்மு கண்ணே போதும், தெரியுதுங்களா லைட் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபில் பண்ணணும், ரிங் லைட்டில் உங்களுக்கு அது ஃபில் பண்ணாது. ஸோ இந்த பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஷேடோ க்ரியேட் பண்ணணும். இந்த சைடில் இந்த மாதிரி எந்த சைடில் வைக்கிறீங்களோ அந்த சைடில் ஒரு ஷேடோ மாதிரி க்ரியேட் பண்ணணும். ஸோ பார்க்குறதுக்கு வீடியோ ஏஸ்தட்டிக்காக இருக்கும். ஸோ அதுக்காகவே வந்து ரிங் லைட்டுக்கு பதிலாக இது வாங்கலாம் நான் சொன்னேன். அண்ட் முக்கியமானது நான் இப்படி வச்சு காட்டுறேன். நான் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, இப்போது இந்த மாதிரி ஆங்கிளில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் வந்து தெரியுதுங்களா லைட் மாறுறது ஆன் ஆஃப், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டிம் பண்ணி வச்சுருக்கேன், ஃபுல் டிம்மில் இருக்குது. ஸோ நான் அதை அப்படியே கலர் சேஞ்ச் பண்ணுறேன்.
இது பார்த்திங்கன்னா ஃபுல் டிம். இப்போ நான் மாற்றுற எல்லா கலர், இந்த கலர் பாருங்கள், எல்லா கலருமே டிம்மில் பண்ணுறேன். திருப்பி ஒயிட்டுக்கு வந்துச்சுங்களா. இப்போ வந்து ஒயிட்டே நான் ஃபுல் பிரைட்னஸ் ஆக்குறேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல் பிரைட்டு. இதில் நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் தெரியும், புரியுதுங்களா? ஏன்னா கேமராவில் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணாது. என்ன ஒன்றுனா இருங்க, லூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லூஸ் பண்ணியாச்சு. இது என்னென்னா இப்படி கூட டர்ன் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணியிருக்கிறனால. தெரியுதுங்களா? ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் லைட்டு இருங்க ஆஃப் பண்ணிக்கிறேன். பிளடி ஆஃப். எங்கடா ஆஃப் பட்டனு, எங்கடா ஆஃப்? ஓகே, ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இந்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டைட் பண்ணுறதுக்கோ லூஸ் பண்ணுறதுக்கோ ஒரு நாப் கொடுத்துருக்குறாங்க, தெரியுதா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் மேலே வரைக்கும். இப்போ நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இதை லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணிவிட்டு என் ஃபோக்கஸை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணி இப்படி இந்த ஆங்கிளில் வச்சுருக்கேன். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டாப் ஆங்கிள், இந்த இடத்துலலாம் உங்களுக்கு லைட்டாக ஷேடோஸ் தெரியும். ஸோ பார்க்குறதுக்கு நான் லைட் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். ஸோ லைட் கலர் மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ பார்க்குறதுக்கு இப்போ ரிவ்யூலாம் பண்ணும்போது, இப்போ நீங்கள் உட்காந்து ரீல்ஸ் பண்ணுறீங்கன்னா கூட, ரீல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு லுக். நீங்கள் வந்து சினிமேட்டிக் மோடில் ஆன் பண்ணிவிட்டு, இல்லை போர்ட்ரேட் மோட் சாம்சங் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரீல்ஸ் எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் தனியாக ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த மாதிரி வீடியோ பண்ணணுன்னா கூட பண்ணலாம். அது இல்லைனா இந்த மாதிரி ஒரு லாக் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நம்மளோட இந்த ஸ்டாண்டுலேயே. ஸோ என்ன பண்ணணுன்னா அது எப்படி மாட்டுறதுன்னு காட்டுறேன். ஸோ லைட் ஆன்லேயே இருக்கட்டும், ஸோ தட் ஐ கேன் லுக் குட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாக் மெக்கானிசம் வரும். ஸோ இது எப்படி தெரியுதுன்னு தெரில, இப்படி வந்து க்ளீனாக தெரியுது பாருங்கள், என்ன லைட்டில் வைக்கிறேன் நான். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி லாக் எடுத்துகிட்டு இப்படி அதான் பழையபடி இப்படி விரிஞ்சிடும் இது. ஸோ இது எடுத்துன்னு போயிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கிடலாம், அப்போ தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். எடுத்துகிட்டு போயிட்டு இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஐயோ இதில் ரப்பர் புஷ் மூவ் ஆகாத இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இதில் லாக் பண்ணிடணும். இதில் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கேருங்க. இப்போ இந்த லைட்டை கீழே தள்ளுவோம். ஓகே, உங்களுக்கு இது விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லாக் மாதிரி இருக்கும். இந்த லாக் தூக்கி டிஃபன் பாக்ஸ் அப்போ நம்ம பழைய காலத்தில் மாற்றுவோம் பாருங்கள், 90s கிட்ஸுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ தான் தெரில. அப்படியே இந்த இடத்துல போய்ட்டு இதை லாக் பண்ணிவிட்டு எங்கடா இதை லாக் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் செம்ம ஸ்ட்ராங்கண்ணா அதுதான் லாக். அவ்வளோ ஸ்டடியாக இது பிடிச்சிக்கும். இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஃபோன் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் லைட் லூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? க்ளீனாக தெரியுதுல? இந்த இடத்துல ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி ஃபோனை வச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என் ஃபோன் இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஆங்கிள்லேருந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வச்சுருக்கேன் லைட்டை. அதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வியூ செம்மையாக கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நான் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதில் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க. ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க, நான் சொன்ன மாதிரியே அதில் வந்து நான் லாக் போட்டுட்டேன். லாக் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ லைட் பார்த்துக்கோங்க, இங்கேயும் பிராண்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ லைட்டில் பாருங்கள் என்ன கிளியராக தெரியுது. ஹேர் கூட தெரியுது பாருங்கள், அவ்வளோ க்ளீனாக தெரியும் அது. ஸோ இதில் நான் ஃபோனை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிளில் ஃப்ரண்ட் ஆங்கிள்லேருந்து எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம். அண்ட் முக்கியமான பாயிண்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டபிள். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுமாதிரி நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம், டைட்டன் பண்ணிவிட்டு இந்த ஸோ இது வந்து நீங்கள் வந்து வெட்டிக்கலாம் வச்சுக்கலாம், ஹாரிசான்டலாகவும் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஒன் ஹேண்டில் பண்ண முடியாது, நான் மாற்றி காட்டுறேன் இருங்க. ஓகே, நான் லூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வேணால் அது திருப்பிக்கலாம். ஸோ இது பின்னாடி நான் நாப் லூஸ் பண்ணிட்டேன் பாருங்க, லூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ எந்த பக்கம் வேணால் திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆங்கிளில் வைக்கிறேன், அப்போ தான் நான் வெர்டிக்கலில் வைக்க முடியும், ஹாரிசான்டலில் வைக்க முடியும். ஸோ வச்சுட்டு எப்படி இதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைட் மேலே அப்படி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அது கீழே அப்படி ஃபோனும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்டு பார்த்தீங்கன்னா நான் பிரைட்னஸ் வந்து மாட்ரேட்டில் வச்சுருக்கேன் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து கண்ணு நல்லா கூசாமலே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறேன் இருங்க. சன்செட் டார்க் சன்செட்டில் வைப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இதோட கலர் பாருங்கள் எப்படி டிஃப்ரென்ஸ் அது தெரியுதுங்களா? பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஃபில் பண்ணணும். எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்போ இது ஒரு ரிங் லைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ரிங் மாதிரி எரியும், அது நீங்களே பார்த்துருப்பீங்க. அது வந்து அவ்வளோ பிரைட்னஸ் உங்களுக்கு கொடுக்காது, இந்த மாதிரி ஒரு லுக்கும் கொடுக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு லுக் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா இதிலே ஸ்டாண்டு வருது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த லைட் செட்டிங்ஸ் இப்படி மாற்றிக்கிறனால ஸோ நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு கூட உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்னப் ஆகி ஒரு சூப்பரான ஒரு லுக் கொடுக்கும். உங்களுக்கே தெரியும் பாருங்கள், இந்த ஷர்ட்னா பர்ஃபெக்டாக தெரியுதுன்னு சொல்லிட்டு என் ஃபேஸில் இருக்கிற நான் கிட்ட வந்து நான் கூட என் கண்ணு கலர் கூட தெரியும்.
தெரியுதுங்களா? ஐஸ் கலர் கூட என்னன்னு தெரியும். ஏன்னா நிறைய பேர் ரிங் லைட் வாங்குறது பார்த்திங்கன்னா அந்த ரிங் ஃபார்ம் ஆகும் லைட்டில் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. பட் இது பார்த்திங்கன்னா அது பர்ஃபெக்டாக ஐ கலர் கூட ஈஸியாக காட்டிடும். இந்த பார்த்திங்கன்னா ஐஸ் கலர் பிளாக் கிடையாது, அதுக்காக தான் கிட்ட வந்து காட்டினது. ஸோ அது பார்த்திங்கன்னா க்ளீனாக உங்களுக்கு தெரியும் பாருங்கள் லைட் அழகாக ஃபில் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு, அது வந்து ரிவ்யூ கொடுக்கணும்னு அவ்வளோ ஐசியாக நான் எடுத்தோன்னே அது வந்து அது செட்டாக வாங்கணும்னு சொல்லி தான் காட்டினேன். என்னென்னா உங்களுக்கு வந்து டைனிங் டேபிள்லையோ இல்லை டேபிள்லையோ மாட்டி அதில் ஃபோன் மாட்டி லாக் பண்ண வேண்டியது, மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஏன்னா இதில் எல்லாமே வந்துடுது. அதனால நான் செகண்டரி ஃபோன் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா, வேறு எதனா ஒரு ஆங்கிளில் மாட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அதை வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் வீடியோ இஸ் நாட் ஸ்பான்சர்டு, இல்லைனா இல்லை, இது நானே வாங்கி நானே தான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாது, சரிங்களா? எனக்கு வந்து எந்தெந்த விஷயம் பிடிச்சிருக்கோ சின்ன சின்ன விஷயம்லாம் அதை நான் வாங்கி நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து போடுவேன். ஏன்னா எனக்கு வந்து மறந்துட்டேன், எப்போ வாங்கினதுன்னு எனக்கு மறந்து போச்சு. கிட்டத்தட்ட 3 months ஆகிடுச்சு. ஸோ இப்போவே நான் உங்களுக்கு வந்து நெட்டில் பார்த்து சொல்கிறேன், எனக்கு மறந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வாங்கினதாச்சு, அதனால் எனக்கு மறந்துடுச்சு. ஸோ நான் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து கீழே பின் காமெண்ட்லேயும் கொடுக்குறேன். ஏன்னா ப்ரைஸ் இப்போ மாறிட்டுருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. இருந்தாலும் நான் வாங்கினப்போ எவ்வளோன்னு தெரியல, வாட் 2500 அந்த மாதிரி செட்டாக வந்தது, அவ்வளோதான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்களே போய் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்களே போய் அவ்வளோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பாருங்கள். எனக்கு வெரி ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்குமே. என்னோடய ப்ளேலிஸ்ட் நிறையா போட்டிருக்கேன், என் வண்டி பற்றி போட்டிருக்கேன், அண்டு என்னோடய கேஜெட்ஸ் பற்றி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து S25 Ultra வந்து ரிவ்யூ போடலான்னு இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹாலிலேண்டோட ஒயர்லெஸ் மைக் பற்றி போட்டிருப்பேன். இது பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா DJI யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஹாலிலேண்ட் ஒன்று வந்திருக்கு, அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் போய் எல்லோரும் பாருங்கள். அண்ட் லைட் எப்படி இருக்குது, அந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதுவும் கமெண்ட் டவுன் பண்ணுங்கள், சரிங்களா? லைட் இல்லாமலே அந்த நேச்சுரல் லைட்டில் ஒரு வீடியோ எடுத்திருப்பேன், இப்போ லைட் போட்டு ஒன்று எடுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 3 yearsக்கு மேலே ஆகிடுச்சு என் சேனல். இன்ன வரைக்கும் என் சேனல் மானிட்டைஸ் ஆகலை. நான் டெய்லி கண்டென்ட் போட்டுட்டு தான் இருக்கேன், இது வரைக்கும் மானிட்டைஸ் ஆகலை. ஏன்னா எனக்கு இந்த வாட்ச் ஹவர்ஸ்லாம் எதுவும் வரல. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் வந்து எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவை. நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு அப்போ தான் கொஞ்சமாச்சு நான் வந்து வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும். ஸோ டேக் கேர் கைஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை. My life is in this time and I